இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நம்மிடையே அரசியல் விமர்சகர் சுமந்த் ஸ்ரீராமன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சுமந்த், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. மற்ற கட்சிகளை ஒப்பிடும்போது நாம் தமிழர் ஒரு முழு உத்வேகத்தோட பயங்கர வேகத்தை எல்லாருக்கும் முன்னாடி பணிகளை ஆரம்பிச்சதையும் பார்த்தோம். இப்போ வேட்பாளர் பட்டியலும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இந்த வேகம் இங்க தேர்தல் களத்துல வாக்கு வங்கியில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை. ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க தனித்து போட்டியிடுறதுனால அவங்க முன்கூட்டியே தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிடுறாங்க, பிரச்சாரத்தையும் தொடங்கிடுறாங்க. இந்த முறை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்பது தாவேகா, பரவலாக இளைஞர்கள் வாக்களிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால இன்று தாவேகா உருவாக்கப்பட்டு அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதால் நாம் தமிழருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் ஒருவேளை தாவேகாவுக்கு சென்று விடுமோ அப்படிங்கிற கவலை அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதன் காரணமாக பிரச்சாரத்தை துரிதப்படுத்தி தொடங்கி இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமாக தனித்து போட்டி அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸை இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அவர்களுடைய தைரியத்தை காட்டுகிறது நிச்சயமா. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி தாவேக்காவோட என்ட்ரி அப்படின்றது அது அதிமுக அவங்களுடைய கூட்டணியாக இருக்கட்டும், திமுக கூட்டணியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு கன்சர்ன் இருக்க தான் செய்யுது. இங்கே தனித்து போட்டியிடக்கூடிய சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் வராரு. 8% அப்படின்ற வரைக்கும் கூட வந்துட்டார். இந்த முறை அது பிரிவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? இந்த 8 ஏறும் நினைக்கிறீங்களா, இறங்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த முறை அது ஏறும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன்னா விஜய் வந்ததுனால எந்த அளவுக்கு குறையாமல் இருக்கும் என்று பார்த்து கொண்டால் அவர்களுக்கு அதுவே ஒரு சாதனையாக இருக்கும். ஏன்னா பரவலான கருத்துக்கள் அது கணிசமான அளவு குறையக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும் போது இனிஷியல் சர்வேல அது ஏறுவதாக தெரியவில்லை. ஆனால் இன்னும் 2 மாத காலம் இருக்கிறது, 1.5 மாத காலமாக உறுதியாக இருக்கிறது. ஸோ அந்த டைம்ல என்ன நடக்கும்ங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இப்பொழுதுக்கு அவர்களுக்கு மீண்டும் 8% கிடைத்தால் அதுவே ஒரு மினி வெற்றியாக இருக்கும். ரைட். இப்போ வரைக்கும் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாது அப்படின்றதுல ரொம்பவே நிலையா இருக்காரு. ஆனால் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பிற தலைவர்கள், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இடம்பவனம் கார்த்திகா இருக்கட்டும், அவங்கெல்லாம் விமர்சனம் பண்றாங்க. ஆனால் சீமான் அவர்கள் எந்த ஒரு காட்டமான விமர்சனத்தையும் தாவேக்காவுக்கு எதிராக முன் வைக்கல. அந்த ஒரு மாதிரியான ஒரு அமைதி நிலவுது தாவேக்காவுக்கு எதிராக. அதுக்கான என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த அமைதி தொடருமா, இல்ல தேர்தல் பிரச்சாரங்களும் சூடு பிடிக்கும் போது தாக்குதல் நடத்தப்படும் நீங்க நினைக்கிறீங்களா பிரச்சார களத்துல? இல்ல, நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரு துரைமுருகன் அவர்களும் இடும்பவனம் கார்த்தியும் தொடர்ந்து விமர்சனம் வைக்கும் போது அவர் அதை தடுத்தது போல் தெரியவில்லை. சோ அதனால அந்த தொடர்ந்து அந்த விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட டெய்லி ஒரு வீடியோ போட்டு கடுமையாக விமர்சனம் செய்கிறார். சோ இதெல்லாம் நிச்சயமாக தாவேகாவினரும் கடுமையாக மறு விமர்சனம் வைக்கிறார்கள். சோ இதெல்லாம் நிச்சயமா களத்துல இன்னும் பிரச்சாரம் சூடு பிடிக்கும் போது இது இன்னும் அதிகரிக்கிறதுக்கு தானே வாய்ப்பு இருக்கே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை. நன்றி திரு சுமந்த் ஸ்ரீராமன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.